திமுக தொண்டர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கருணாநிதி குடும்பம் பிழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திருமாவளவன் எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்றும் முதலமைச்சரை சந்தித்த பின் மிரண்டு வந்தார் எனவும் தெரிவித்தார். உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்கும் நாள் முகூர்த்த நாளாக இருக்கும் என்று கூறிய தமிழிசை, அது தமிழகத்திற்கு முகூர்த்த நாளாக இருக்காது என்றும் தெரிவித்தார். நல்ல நாள் இல்லை என்பதால் பகுத்தறிவுவாதிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் இப்போது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கலைஞர் குடும்பம் பிழைத்துக் கொண்டே இருக்கும். இதுதான் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமா பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க அதனால எல்லாரும் சொன்னாங்க, ஏன் ரொம்ப எல்லா வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன், நான் அதுக்கு சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா நாள் நல்ல நாள் இல்லை, அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும்.